தமிழின படுகொலை நினைவு வாரம் மே மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் மே 18 வரை அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற நேரத்திலே இந்த மொழிக்கால இறுதி யுத்தத்தின் பொழுது மே 18 மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் உறவுகளை, லட்சக்கணக்கான மக்களை, 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய தமிழில படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான அந்த நினைவை நாங்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அல்லது நீதி கிடைத்ததன் பின் எதிர்கால சந்ததிக்கு நடத்தி செல்லப்பட வேண்டும். லிங்க் சுரந்த அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்ற நோக்கத்திலே இந்த இவ்வாறான உறுதி பவனிகள் நெஞ்சி வாக்குகின்ற விடயங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழின படுகொலைக்கு நாங்கள் நீதி கேட்டு வருகின்ற இந்த நேரத்திலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தமிழின படுகொலையாளிகள் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதேபோல எங்களுக்கு அரசியல் நீதி, எங்களுடைய தேசத்தை நாங்களே ஆளக்கூடிய இலங்கைக்கு ஒரு தீர்வு ஒருபோதும் தரப்போவதில்லை அவர்கள். ஆகவே சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்புடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழீழ தாயகத்திலே ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் ஒன்றை புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே, புலம்பெயர் தேசங்களில் இருந்து கொண்டு வாக்களிக்கக்கூடிய விதத்திலே ஒரு வாக்கெடுப்பை நடத்தி ஈழத்தமிழர்களுடைய இறமை சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், கட்சிகளோ தலைவர்களோ அல்ல. அந்த அடிப்படையிலே அதை நோக்கி செல்வதற்காக இந்த தமிழின படுகொலை பாரத்தை அரசிக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு மே 14ஆம் தேதி பல்வெட்டுத்துறைக்கு இந்த உறுதி வந்திருக்கிறது. இன்றைக்கு மிக முக்கியமான நாள் வரலாற்றிலே 49 ஆண்டுகளுக்கு முன் பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டு சுதந்திர தமிழகம் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு 49 ஆண்டு நிறைந்து வழிந்த நிலைமையிலே அடுத்த ஆண்டு 50 ஆண்டு பொன்விழா ஆண்டு, அதற்கிடையிலே நாங்கள் ஒரு தீர்வை வென்றக்கூடிய விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். හරියන්න හරිම තැනට යන්න. LOLC Finance හරියන්න හරිම තැන. அந்த விடயத்திலே 49 ஆண்டுகளுக்கு முன்னர் வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே அந்த மாநாட்டிலே நான் 18 வயது இளைஞனாக கலந்து கொண்டதை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். ஆகவே இன்றைக்கு கஞ்சியை கொடுப்பது என்பது ஒரு விடயமாக மாறியது. கஞ்சி அல்ல பிரச்சனை. இலங்கை அரசு என்கிற மக்களை பட்டினி போட்டு படுகொலை செய்து ஒரு 5 விதமான அவர்களுக்கு கஞ்சி கிடைக்கவில்லை. கஞ்சி கிடைப்பதற்காக குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு கியூ வரிசையிலே நின்ற தாய்மார்கள் விமான தாக்குதலாலும் பீரங்கி தாக்குதலால் செல் தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கஞ்சி அல்ல எங்களுடைய பிரச்சனை என்பதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மிக கொடூரமாக பல நாடுகளுடைய உதவியோடு தமிழின படுகொலை, லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் செய்தி வெளியிலே வருவதற்கு இவ்வாறான உறுதி பயணங்கள் உறுதி பவனிகள் உதவி செய்யும். இதை மக்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த அஞ்சலிகளை செலுத்தி இவ்வாறான நினைவை தொடர்ந்து கடத்தி செல்ல நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.